1967 தேர்தலில் ரூபாய்க்கு 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் என்பது அண்ணா அறிவித்த முழக்கம். அந்த முழக்கத்தை புரட்டி போட்டு 2026 தேர்தலில் தங்களுக்கு 12 தொகுதிகள் லட்சியம் 2 தொகுதிகள் நிச்சயம் என பணியாற்றி வருகிறது ஆழ்வார்பேட்டை ஆண்டவரின் மக்கள் நீதி மய்யம். திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மக்கள் நீதி மய்யம் சார்பில் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக பிப்ரவரி 27ஆம் நாளன்று அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் நடிகர் கமல்ஹாசன் தான் ஏற்கனவே போட்டியிட்ட கோவை தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்ததால் மீண்டும் அதே தொகுதியில் தனது கட்சி போட்டியிட வேண்டும் என விரும்புகிறாரா? கடந்த 40 ஆண்டுகளாக கமல்ஹாசன் நற்பணி மன்ற நிர்வாகியாக இருக்கும் கோவை தங்கவேலுவை கோவை தெற்கு தொகுதி வேட்பாளராக நிறுத்தவும் அவர் முடிவு செய்துள்ளாரா? அந்த வகையில் திமுக கூட்டணியில் கோவை தெற்கு தொகுதியை கேட்டு வாங்கி பானதி சீனிவாசனுடன் போர் புரிய விரும்புகிறாராம் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர். தூத்துக்குடி மாவட்டத்தில் திமுக மிகவும் வலுவாக உள்ளது. அங்கு கனிமொழி கருணாநிதி எம்பியாக இருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளில் 4 தொகுதிகள் திமுகவிடம் உள்ளன. கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஓரிடத்தில் வெற்றி பெற்றுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களில் கீதா ஜீவன் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சராகவும் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை அமைச்சராகவும் கோலோச்சுகின்றனர். இந்த நிலையில் அதிமுக வெற்றி பெற்ற கோவில்பட்டி தொகுதியில் மக்கள் நீதி மய்ய பொதுச் செயலாளரான அருணாச்சலத்தை வேட்பாளராக நிறுத்த ஆசைப்படுகிறாராம் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் அருணாச்சலம். அந்த பகுதியில் பண்ணையாராக வலம் வருபவர். மூப்பனார் வகுப்பை சேர்ந்த இவர் உள்ளூரில் செல்வாக்கு மிக்கவராக இருப்பதால் இவரை மக்கள் நீதி மய்ய வேட்பாளராக நிறுத்த முடிவு செய்துள்ளாராம் கமல்ஹாசன். எனவே மக்கள் நீதி மய்யம் கேட்கும் தொகுதிகளை எண்ணிக்கையில் தராவிட்டாலும் கோவை தெற்கு மற்றும் கோவில்பட்டி தொகுதிகளை கேட்டு வாங்க தனது கட்சியின் மாநில நிர்வாகிகளுக்கு ஆணையிட்டுள்ளாராம் ஆண்டவர். தனது லட்சியப்படி 12 தொகுதிகளை கேட்டு வாங்கி தனது கை மின் விளக்கு சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதெல்லாம் இந்த தேர்தலில் சாத்தியமா என்பது வினாக்குறியாக இருப்பதால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு இருவரையாவது சட்டமன்றத்துக்குள் அனுப்பிவிட வேண்டும் என ஆசைப்படுகிறாராம் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர். திமுகவின் பரப்புரை பீரங்கியாக விண்மீன் பேச்சாளராக ஆண்டவர் இருப்பதாலும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனத்துடன் வணிக அடிப்படையில் ஃபெவிகால் போட்டு ஒட்டி கொண்டிருப்பதாலும் இந்த 2 தொகுதிகளிலும் மக்கள் நீதி மையம் கொள்வது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் என்கிறது தகவல் அறிந்த வட்டாரம். வேந்தர் செய்திகளுக்காக GL நரசிம்மன்.